வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம முட்டை ஆம்லெட்டை ஒரு தக்காளிக்குள்ளே வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக ஆம்லெட்டில் தக்காளி சேர்த்துப்போம். ஆனால் தக்காளிக்குள்ளே ஆம்லெட் செய்கிறது கண்டிப்பாக ஒரு புதுமையான மெத்தடாக இருக்கும். தக்காளியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் முட்டைக்குள்ளே சேர்ந்து ரொம்பவே டேஸ்டியான ஆம்லெட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு. பெங்களூர் தக்காளி இல்லாட்டி நீங்கள் ரெகுலர் தக்காளிக்குள்ளே எடுத்துக்கலாம். தக்காளியோட டாப்பை கட் பண்ணிடலாம். டாப்பை கட் பண்ணிவிட்டு இதோட விதைகளை ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு இந்த ரெசிபிக்கு இது தேவையில்லை. இப்போ தக்காளிக்குள்ளே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறமா உப்பு சேர்த்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டாப்பை மேலே வச்சுட்டு டூத் பிக் வச்சு சீல் பண்ணிடலாம். ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா இப்போ சூடாயாச்சு. ஸோ தக்காளியை வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முட்டை சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. ரொம்பவே அருமையான ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.